கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே அந்த 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்தபடியே அவர்கள் செய்தார்கள். அந்த முந்தின பகுதியில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை படகுல அமர பண்ணின ஒரு காரியம். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய படகுல இல்லை. இப்போ படகுல இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருடைய படகுல இருக்கிறார். ஆனால் பேதுருடைய படகுல இயேசு கிறிஸ்து இருந்தாலும் அவன் இஷ்டத்துக்கு வலையை போடலை. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட மாதிரி அவன் பிரயாசப்படலை, வலையை போடலை. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடி அவன் செய்கிறான். ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு சொன்னான். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய படகுலே இருந்தாலும் அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே அவன் செய்தான். அவர் சொல்லுகிறபடி செய்து அந்தபடியே அவன் செய்து திரளான மீன்களை பிடித்தார்கள். அப்போ அந்த நாட்களில் நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர் ஆராதிக்கிறோம். ஆனால் ஒரு சில காரியங்களிலே, அநேக காரியங்களிலே அவர் சொல்லாத காரியத்தை நாம் செய்கிறோம். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் செய்து தேவன் அதை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது தவறான காரியம். ஆனால் ஆண்டவராக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் நாம் அவரை ஆராதித்தாலும் அவர் சொல்லுகிறபடி செய்தால் மட்டுமே திரளான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் இஷ்டத்துக்கு செய்வதற்கல்ல, நம்ம நினைக்கிறபடி செய்கிறதல்ல, அவர் நினைக்கிறபடி அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்வார். திரளான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். மரியாள் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்போது அவர் சொல்லுகிறபடி செய்து தண்ணீரை ரசமாய் மாற்றினார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடியே நாம் செய்வோமானால் நம்முடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். தண்ணீரும் ரசமாய் மாறும், வெறுமைகள் நிறைவாய் மாறும், தோல்விகள் ஜெயமாய் மாறும். ஆண்டவர் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறபடியே செய்து தண்ணீரை ரசமாய் மாற்றினார்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். இந்த நாட்களில் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொல்லாத காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். அவர் சொல்லுகிறபடியே நீங்கள் செய்தீர்களானால் நீங்கள் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அவர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக சோதரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.